ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, என் பையன் வந்து பசங்க வந்து டாப் காலேஜஸில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th வந்து மார்க் வந்து கட் ஆஃப் வந்து பெருசாக இருக்கணும், பெரிய பெரிய டாப் டயர் 1 காலேஜஸ் வந்து நான் ஜாயின் பண்ணணும், என் பையன் வந்து இருக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க. அப்படி இல்லை கவுன்சிலிங்கில் போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா டொனேஷன் கொடுத்து போவாங்க. ஓகேங்களா? இப்போ 4 lakh 5 lakh 10 lakh 25 lakh 30 lakhs வந்து நீங்கள் டொனேஷன் கொடுத்து அங்கே படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். நார்மல் காலேஜ் டயர் 2 டயர் 3 காலேஜஸில் நீங்கள் அந்த மாதிரி சீட்டில் வாங்கிட்டு ஸோ அந்த உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு எஃப்டியில் போடுங்க. ஓகேங்களா? அந்த எஃப்டியில் போட்டுட்டு 30 days எஃப்டி 7 days எஃப்டியில் சில லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேங்க்கில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ உங்களுக்கு ஒரு அந்த எஃப்டி அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு சிப்பில் போடுங்க. உங்கள் பசங்க வந்து இப்போ 3 years கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பையன் முடிச்சு வெளியே வர வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து அங்கேயே இருக்கும். இந்த நீங்கள் போட்டு வச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 50 to 70% வந்து அமௌண்ட் வந்து மல்டிப்ளை இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் ஈஸியாக வித்தின் 10 yearsல செட்டில் 10 years கூட தேவையில்லை. நீங்கள் 5 years வேலைக்கு போவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 yearsல வந்து செட்டில் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பழகிக்கிங்க. லைஃப் வந்து ஜாலியாக போகும்.